ஆண்டவர் உலக ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த 7வது மாதம் 31ஆம் தேதி புதன்கிழமை காலை பொழுதிலே அனுதின கர்மலித்து நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பில் கற்றுக்கொள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்துடைய இந்த கடைசி நாள் வரைக்கும் தேவன் நம்மை அற்புதமாக அதிசயமாக நம்மை பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. வருகிற 8வது மாதத்தை உங்களுக்கு தேவன் தொடர்ந்து ஆசீர்வதித்து வர வாழ்த்துகிறேன். இந்த நாளுடைய தியானத்திற்கு நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறப்போ யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரே விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, விசுவாசத்தில் நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்றினவர். அல்லேலூயா. சோத்திரம். இந்த உலகத்தில் எல்லா ஐஸ்வர்யமும் ஒரு நாளே அழிந்து போகும். ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யத்தினாலே திருப்தி அடைகிறது இல்லை, கண் பார்க்கறதுனால் திருப்தி அடைகிறது இல்லை. அப்படிலாம் பிரசங்கி புஸ்தகத்தில் நாம் நினைக்கிறோம், வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் நமக்கு தேவை எது அப்படின்னா விசுவாசம்தான். அந்த விசுவாசத்தை தந்து அந்த விசுவாசத்தில் ஆண்டவர் நம்ம எப்படி மாற்றுகிறார் அப்படின்னா, ஐஸ்வர்யவான்களாய், விசுவாசத்தில் பணக்காரர்களாய், விசுவாசத்தில் செல்வவான்களாய் நம்மை மாற்றுகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற செல்வம்லாம் நாளைக்கு நம்ம கூட வருமா? ஒன்றும் வராது. நிர்வாணமாய் வந்தோம், நிர்வாணமாய் போகிறோம் என்று தான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதே சமயம் நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், அப்படி விசுவாசத்தை நமக்கு தந்தவர் மட்டும் கிடையாது, அந்த விசுவாசத்தில் வல்லவர்களாய் ஐஸ்வர்யவான்களாய். தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அவங்கெல்லாம் பைபிளில் யாரை பார்த்தாலும் சரி, ஆபிரகாமா இருக்கலாம், நோவாவாக இருக்கலாம், ஈசாக்கா இருக்கலாம், யாக்கோவா இருக்கலாம், யோசேப்பா இருக்கலாம், மோசையா இருக்கலாம், எந்த தேவ மனிதர்களை பார்த்தாலும் எல்லாரும் தேவன் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்கள். அது போதும். ஏன்னா விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஸ்தோத்திரம். விசுவாசித்தால் எதையும் நான் தேவனிடத்திலிருந்து நினைச்சலாம், பெற்றுக்கொள்ளலாம். அப்படி தானே சொல்லப்பட்டிருக்கு எபிரேயர் 11:5. அவரிடத்தில் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ விசுவாசத்தில் வல்லவர்கள் ஐஸ்வர்யவான்களாக இருந்தால் முழுவதுமே அவரை தான் நான் நம்புவோம். அதனால் ஆண்டவர் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதித்து உயர்த்துவார். எனக்கு இப்போ பணம் இல்லை, வீடு இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை, உடம்புறுப்பு இல்லை, அவங்க இல்லை, இவங்க இல்லைன்னே உங்கள் வாழ்க்கையில் புலம்பாதீங்க. தைரியமாக இருங்க. கர்த்தர் கொடுத்த விசுவாசம் இருக்குது. கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் நம்மளுக்கு இருக்குது. இந்த 7 மாதம் நடத்தினவர் நம்மை வாழ்க்கையில் நம் தேவனை சந்திக்க வரைக்கும் மரண பரியந்தம் நடத்த அவர் வல்லவர். அதுதான் சங்கீதக்காரன் சொல்கிற 47. இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அதனால் நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் தான். பணம் இருக்கிறது இல்லை என்பது 2வது விஷயம். விசுவாசம் இருந்தால் போதும். எதையும் தேவனிடத்திலிருந்து நாம் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். வேதம் சொல்லுகிறது. பணத்தை காட்டிலும் பெரியது எது அப்படின்னா விசுவாசம்தான். பணம் உலகத்தை ஜெயிக்காது, ஆனால் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். பணத்தினால தேவனிடத்து எதையுமே பெற முடியாது, ஆனால் விசுவாசத்தினாலே தேவனிடத்திலிருந்து எதையும் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் இப்படி எண்ணங்கள்லாம் விட்டுருங்க. எனக்கு உலகத்தில் வீடு இல்லை, சொத்து இல்லை, கார் இல்லை, பைக் இல்லை, சிலவு இதையே நினச்சிட்டு இருப்பாங்க. எல்லாம் ஆண்டவர் தருவார். ஆனால் ஆண்டவரிடத்தில் அவர் தந்த விசுவாசத்தில் நம்மை அவர் ஐஸ்வர்யவான்கள், அதை உலகத்தின் தரித்திரரை தேவன் விசுவாசத்தில் நினைச்சிருக்கிறாரு ஐஸ்வர்யவான்களாக, அன்பு வாக்குத்தத்தம் பண்ண ராஜ்ய சுதந்திரிக்கிறவர்களாக தெரிந்து கொள்ளவில்லையா? நமக்கு முக்கியமே அதுதான். விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான் எதை சுதந்திரிப்பான் அப்படின்னா, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண பரலோக ராஜ்யம். அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க. வருகிற மாதங்களிலும் நாம் விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். அதில் ஐஸ்வர்யவான்களாக இருப்போம். கர்த்தர் நிச்சயம் நம்மை சகல நன்மையெல்லாம் நிறம். ராஜ்ய நல்ல பிதாவே, இந்த 7வது மாதத்தின் கடைசி நாளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாய் நீர் வைத்திருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். இது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த நினைவை கொடுத்து இன்னும் தைரியமாய் உமக்காக வாழ உதவி செய்கிறார். இயேசு நிமித்த ஜெபங்கள் நல்ல பிதா. ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை காலை வாக்குத்தத்த ஆராதனை நீங்கள் ஆலயத்தில் மாநிலம் நீங்கள் சேர்ந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ள. நாளை மறுதினம் அனுதின கர்மலித்தை சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமென்.